பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். கணித்துக்குரிய நேயர் பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி இந்த நாட்டிலே முஸ்லீம்களாகிய நாம் மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இருக்கின்ற பலரும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். முன்னெப்போதுமில்லாமல் ஒரு பதட்டம் நிலவுகிறது. அச்ச சூழ்நிலை இப்போது காணப்படுகிறது. சந்தேகத்தோடு சிலர் மற்றும் சிலரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டின் பொருளாதாரம் ஆட்டம் கண்டிருக்கிறது. சமூகங்களுக்கிடையிலான உறவுகளிலே மிக பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, பாடசாலைகள் கூட மூடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தேடுதல் நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. பலருடைய பொருளாதார நிலை மிகவும் பலவீனமான கட்டத்தை அடைந்திருக்கிறது. இது இப்படி இருக்க, ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தாக்குதலிலே கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 350ஐயும் தாண்டி கொண்டிருக்கிறது. பலர் காயப்பட்டிருக்கிறார்கள். பலர் தங்களுடைய உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே ஏற்பட்டிருப்பது மிகவும் கவலையை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படியான சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான சில அபிப்பிராயங்களை, சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முயற்சிக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட இனங்களை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பான்மையினரும் இருக்கிறார்கள், சிறுபான்மையினரும் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே அவர்கள் ஒரு இடத்தில் வாழவில்லை. அவர்கள் பல இடங்களிலே, கிராமங்களில், நகரங்களிலே சிதறுண்டு வாழ்கிறார்கள். நிலத்தொடர்பற்ற ஊர்களிலே வாழ்கிறார்கள். இது ஒரு உண்மை. இரண்டாவதாக, இந்த நாட்டு முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஏனைய சமூகங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது கல்வித்துறையிலே அல்லது பொருளாதாரத்துறையிலே மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறார்கள். ஏனைய சமூகங்களிலே தங்கி வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை காணப்படுகிறது. நாம் பாடசாலைக்கு சென்றாலும், பல்கலைக்கழகம் சென்றாலும், வைத்தியசாலைக்கு சென்றாலும், ஏன் ஒரு காரியாலயத்துக்கு சென்றாலும் அங்கெல்லாம் இந்த நாட்டைச் சேர்ந்த பெரும்பான்மை சகோதரர்கள் தான் கடமை புரிவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இப்படியான சூழ்நிலையில் முஸ்லிம் சமூகம் ஏனைய சமூகங்களோடு பகைத்து கொண்டு வாழ முடியாது. பகைத்து கொண்டு வாழ்வது என்பது தற்கொலை செய்வதற்கு சமன் என்று நாங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்தளவு தூரம் ஏனைய சமூகங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே நெருக்கம் காணப்படுகிறது, காணப்பட வேண்டும். நாம் ஒன்றுக்குள் ஒன்றாக வாழுகிறோம். நாம் மிகவும் அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டிலே காணப்படுகிறது. எனவே அவர்களுக்கு எங்களை பற்றிய நல்லெண்ணம் வேண்டும், எங்களுக்கு அவர்களை பற்றிய நல்லெண்ணம் வேண்டும். சந்தேகம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, அச்சம் இருக்கக்கூடாது. எங்களை பற்றிய நல்லபிப்பிராயம் அவர்களுடைய உள்ளங்களிலே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் எங்களோடு ஒற்றுமையாக இருப்பார்கள். நாமும் அவர்களோடு ஒத்திசைந்து வாழக்கூடிய, அவர்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது இலங்கை முஸ்லீம்கள் மிகவும் சந்தேகமாக நோக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய மார்க்கம் குற்றம் சாட்டப்படுகிறது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற சிலர் செய்த விஷமத்தனமான, மடத்தனமான சில வேலைகளின் காரணமாக முழு முஸ்லிம் சமூகத்தில் இருப்பவர்களும் சந்தேகமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. எனவே இப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த சந்தேகமும், இந்த பயமும், இந்த அச்சமும், இந்த பீதியும் நிலவக்கூடிய இந்த காலகட்டத்திலே, முஸ்லீம்களும் இஸ்லாமும் விமர்சிக்கப்படுகின்ற காலகட்டத்திலே, சில நேரங்களில் ஏற்கனவே முஸ்லீம்களை பற்றிய சில துவேஷ உணர்வுகளை மனங்களிலே கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பமாக மாறிவிட்டது.
அவர்களுடைய கருத்துக்களை அது உறுதிப்படுத்துவதாக மாறிவிட்டது. முஸ்லீம்களில் சிலர் செய்த இந்த செயல் முழு முஸ்லிம் சமூகத்தினுடைய செயலாக பார்க்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் என்ன செய்யலாம்? பலரும் யோசித்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொதுமக்கள் தொழிலுக்கு போக முடியாமல், வீடுகளிலிருந்து வெளியேற முடியாமல், எமக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அரசாங்கமும் கூட எப்படியாவது இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும், அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற அந்த நிர்பந்த நிலைக்கு உண்மையில் உட்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. அவர்கள் அவர்களுடைய கடமையை செய்ய வேண்டும். ஏனென்றால் தலைக்கு மேலால் வெள்ளம் போய்விட்டது. பல உயிர்கள் இங்கு பலியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சுமார் 30க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கூட இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச ரீதியாக இந்த நாட்டுக்கு அவப்பெயர் ஒன்று வந்திருக்கிறது. எனவே இப்படியான சூழ்நிலையிலே சட்டத்தை ஒழுங்கை அவர்கள் நிலைநாட்டத்தான் பார்ப்பார்கள். எனவே நாம் என்ன செய்யலாம்? குறிப்பாக இஸ்லாத்தை பற்றி இருக்கின்ற ஒரு தப்பபிப்பிராயம் ஒன்று நிலவி கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் ஏனைய சமூகத்தவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள், அவர்கள் விலகித்தான் இருப்பார்கள். ஏனைய சமூகத்தவர்களுக்கு இருக்கின்ற மத உரிமையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே தான் சர்வதேச ரீதியாக பார்க்கின்ற பொழுது பிற சமயத்தவர்களுடைய சிலைகள், அவர்களுடைய ஆலயங்கள் முஸ்லீம்களால் உடைக்கப்படுகின்றன, தாக்கப்படுகின்றன. இலங்கையிலும் கூட ஈஸ்டர் எனப்படுகின்ற அவர்களுடைய திருநாளிலே அவர்களுடைய சிறுவர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள் போன்ற அனைவரும் ஒரு இடத்திலே கூடியிருக்கின்ற அமைதியான அந்த சூழ்நிலையிலே ஏற்பட்ட அந்த குண்டுவெடிப்பை பார்க்கின்ற பொழுது யாருடைய உள்ளத்திலும் ஒரு ஆத்திரம், ஒரு கவலை, ஒரு விசனம் ஏற்படத்தான் செய்யும். எனவே நாம் முதலிலே இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்லாம் இந்த மத உரிமை சம்பந்தமாக பிறருக்கு கொடுக்கின்ற இஸ்லாம் கொடுக்கின்ற இந்த மத உரிமை தொடர்பாக என்ன சொல்லி இருக்கிறது என்பதனை பற்றி நாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் ஏற்றிருக்கின்ற இஸ்லாம் அதுதான் சரி என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஒவ்வொரு மதத்தவரும் தன்னுடைய மதம் சரி என்று ஏற்றுக்கொண்டதனால் தான் அந்த மதத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் பௌத்தர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாமா. உதாரணமாக ஒரு இந்து ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்றால் தன்னுடைய மதம் சரி என்று நினைக்கிறார். எனவே நான் என்னுடைய மதம் சரி என்று நினைப்பதில், அதுதான் சரி என்று நினைப்பதில் எந்த தவறும் கிடையாது. அதே போன்றுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அதனை மற்றவர்களுக்கு பிரசாரம் செய்யும்படி இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பிரச்சாரம் பில் ஹிக்மத்தி வல் மௌஇதத்தில் ஹஸனா, அறிவோடும் அழகான உபதேசத்தை அடிப்படையாக கொண்டும் அமைய வேண்டும். அல் ஜிதாலு பில்லத்தி ஹிய அஹ்சன், மிகவும் அழகான முறையில் தான் கருத்து பரிமாறல் இடம்பெற வேண்டும். அங்கு வக்கிரம் இருக்க முடியாது, கொடூரம் இருக்க முடியாது, திணிப்பு இருக்க முடியாது, பலாத்காரம் இருக்க முடியாது. எனவே நாங்கள் யோசிப்போம், முதலாவது என்னுடைய மார்க்கம் தான் சரி என்று நான் நம்ப முடியும், அதனை மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியும். மூன்றாவதாக அப்படியும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்தும் கூட அழகான வழிமுறைகளை பயன்படுத்தி அறிவுபூர்வமாக மிகவும் இங்கிதமாக அந்த மார்க்கத்தை நான் பிரசாரம் செய்தும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய முடிவை அல்லாஹு தாலா பார்த்து கொள்வான். ஒமா அலைக்க இல்லல் பலாகுல் முபீன், நபியே தெளிவாக எத்தி வைப்பதை தவிர உங்களுக்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே நாங்கள் எத்தி வைக்க வேண்டியது எமது பொறுப்பு. அதுவும் அழகான முறையில் எத்தி வைப்போம். எங்களுடைய வார்த்தைகளினால் மாத்திரமல்ல, எங்களுடைய நடத்தைகளினாலும் நாங்கள் எத்தி வைப்போம். ஆனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை நாங்கள் சகிப்போம். அதற்குத்தான் நாங்கள் டொலரன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அதாவது எனக்கு பக்கத்தில் என்னுடைய கொள்கை அல்லாத ஒரு கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒருவரை வாழுவதற்கு அனுமதிப்பது, எனக்கு பக்கத்தில் வேறொரு மதத்தவர் இருப்பதற்கு நான் அங்கீகாரம் கொடுப்பது. அதனுடைய அர்த்தம் அவருடைய கொள்கை சரி என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது அல்ல. அவருடைய கொள்கை பிழையாக இருக்கலாம், இருந்தாலும் அவர் ஒரு மனிதர், என்னுடைய இறைவனால் தான் அவரும் படைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கும் மத கொள்கை சுதந்திரம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு நான் அவரை எனக்கு பக்கத்தில் வாழுவதற்கு அனுமதிப்பது தான் அத்தசாமுஹுத்தீனி, ரிலிஜியஸ் டாலரன்ஸ், சமய சகிப்புத்தன்மை என்று நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். எனவே அந்த சகிப்புத்தன்மையை கவனத்திலே கொண்டு அவருக்கு நாங்கள் அந்த சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இது விடயமாக மிகவும் அழகாக பேசப்பட்டிருக்கிறது. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது. அஃப அந்த துக்ரிஹுன் நாஸ ஹத்தா யகூனு முஃமினீன், நீங்கள் நபியே மக்களுக்கு நிர்பந்தத்தை பிரயோகிக்கின்றீர்களா? அவர்கள்
மூமின்களாக மாறுவதற்கு என்று அல்லாஹு தாலா ஒரு கேள்வியாக தன்னுடைய தூதரிடத்திலே கேட்கிறான். லஸ்த அலைஹிம் பி முசைத்திர், நபியே நீங்கள் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவராக இல்லை என்ற இந்த குர்ஆனுடைய வசனங்கள் மத சுதந்திரத்திற்கு தெளிவான அத்தாட்சியாக இருக்கின்றன. மற்றவர்களுடைய அந்த அடிப்படையான அந்த மனித உரிமையை நாங்கள் மதிக்க வேண்டும். எமது கொள்கை மாத்திரம்தான் சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏனைய கொள்கைகள் பிழை என்று நாங்கள் அப்படித்தான் விசுவாசிக்கின்றோம். ஆனால் அவ்வாறு விசுவாசிக்கின்ற அதே நேரத்தில் பிரச்சாரம் செய்யதும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எங்களோடு இருப்பதற்கும் எங்களுக்கு பக்கத்தில் வாழுவதற்கும் மத உரிமைகளை அனுபவிப்பதற்கும் அவர்களுக்கு நாங்கள் உரிமையை கொடுப்போம். இஸ்லாமிய வரலாற்றிலே இது தெளிவாக இருந்து வந்த ஒரு உண்மை. அதாவது இஸ்லாமிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழுவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பெயர் திம்மி என்பதாகும், முஆஹித் என்பதாகும். திம்மி என்றால் முஸ்லிம் நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத பிரஜை, ஆனால் திம்மி என்றால் பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டவர் என்பது அர்த்தமாகும். பாதுகாப்புக்கு உட்படுத்தப்பட்டவர் என்றால் என்ன? அவருடைய மத உரிமை பாதுகாக்கப்படும், அவருடைய உயிருக்கு உத்தரவாதம் வழங்கப்படும், அவருடைய உடைமைகள் பாதுகாக்கப்படும், அவருடைய மானம் மரியாதை என்பன பாதுகாக்கப்படும். இதற்குத்தான் நாங்கள் திம்மத் உடன்படிக்கை என்று சொல்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திம்மி என்ற சொல்லை தன்னுடைய ஹதீஸிலே பாவித்திருக்கிறார்கள், பிரயோகித்திருக்கிறார்கள். முஆஹித் இஸ்லாமிய அரசோடு உடன்படிக்கை செய்தவர். இஸ்லாத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்க மாட்டேன், முஸ்லீம்களை அவர்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்ற மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்குத்தான் நாங்கள் திம்மிக்கள் என்று சொல்லுகிறோம், அதாவது முஆஹிதுகள் என்று சொல்லுகிறோம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி சொல்லுகிறான். லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வ துக்ஸிது இலைஹிம். அதாவது உங்களுடைய மார்க்க விடயத்தில் உங்களுக்கு எதிராக போராடாத, உங்களை உங்களுடைய வீடுகளை விட்டும் வெளியேற்றாத அந்த மக்கள் இருக்கிறார்களே, முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீங்கள் 2 கடமைகளை செய்ய வேண்டும். அன் தபர்ரூஹும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், வ துக்ஸிது இலைஹிம் அவர்களோடு நீதியாக நியாயமாக நடக்க வேண்டும். அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் தானே, எமது கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை தானே, எனவே அவர்களை நாங்கள் கைவிட்டு விடுவோம் என்று ஒரு முஸ்லீம் யோசிக்க முடியாது. இமாம் கராஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய அல் ஃபுரூக் எனப்படக்கூடிய கிதாபிலே இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அல் பிர் என்றால் என்ன? அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முஸ்லீம்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை தான் பிர் என்பது. பிர் என்றால் அவர்களுக்கு உதவி செய்வது, பண ரீதியாக உதவி செய்வது. அவர்கள் சொல்லுகிறார்கள், விளக்கம் சொல்லுகிறார்கள், அவர்களுடைய பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, அவர்களிடத்திலே ஆடை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்பது, அவர்களிலே யாராவது வழி தவறி போனால் அவர்களை நேர்வழியிலே கொண்டு வருவது என்றெல்லாம் விளக்கம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர். என்னுடைய கொள்கையிலே அவர் இல்லை என்பதற்காக வேண்டி அடிப்படையான மனித உரிமைகள் அவர்களுக்கு கிடைக்க செய்யாமல் இருக்க முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய பிற சமயத்தவர் தொடர்பான மிகவும் அடிப்படையான ஒரு சட்ட யாப்பு என்று கூட நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எனவே முஸ்லீம் அல்லாதவர்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? அவர்களை அடிப்படையில் அவர்கள் மனிதர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகிய 2 அந்த பெற்றாருடைய பிள்ளைகள் தான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும். அவர்கள் மாற்று மதத்தை, கொள்கையை, மாற்று நாடுகளையும் வேற்று மொழிகளை கொண்டவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் அனைவரும் என்னுடைய சகோதரர்கள். அல் உஹுவத்துல் இன்சானியா, மனித அடிப்படையில் என்னோடு சகோதரர்களாக மாறியவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் தான் அவர்களை பார்க்க வேண்டும். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் அங்கு யூதர்கள் இருந்தார்கள், அங்கு கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், அங்கு சிலைகளை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு அவர்கள் ஒரு உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். மதீனா சாசனம் என்று அதற்கு பெயர். அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்பட்ட ஒரு வாசகம், லில் யஹூதி தீனுஹும் வலில் முஸ்லிமீன தீனுஹும். யூதர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றலாம், முஸ்லீம்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவார்கள் என்ற அந்த வாசகம் அங்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த அளவு தூரம் பிறருக்கு மத உரிமையை வழங்கிய ஒரு 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 மார்க்கமாகத்தான் இஸ்லாத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்று சில குழுக்கள் தங்களுடைய சொந்த உரிமையாக இந்த இஸ்லாத்தை கையில் எடுத்து அதனை பிழையாக பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு இஸ்லாத்தினுடைய அங்கீகாரம்
நிச்சயமாக கிடையாது. இதனை நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் என்று வருகின்ற பொழுது, உண்மையில் இப்போது இந்த நாட்டிலே தாக்கப்பட்டிருப்பவர்கள் உண்மையில் கிறிஸ்தவ சகோதரர்கள். அவர்களை பொறுத்தவரையில் அவர்களை பற்றி தனியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்திலே என்று நாங்கள் பார்ப்போம். எவ்வளவு தூரம் அவர்கள் விடயமாக மிகவும் விட்டு கொடுப்போடு மனிதாபிமான அடிப்படையில் இஸ்லாத்தின் போதனைகள் இருந்து வந்தன வரலாற்றிலே என்பதை நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 8வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நஜ்ரான் எனப்படக்கூடிய ஒரு பிரதேசத்திலிருந்து கிறிஸ்தவர்கள் ஒரு தூதுக்குழுவாக வருகிறார்கள். அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுடைய பள்ளிவாசலிலே சந்திக்கிறார்கள், மஸ்ஜிது நபவியிலே சந்திக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்த பொழுது சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் விடுகிறார்கள். ஆனாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் திரும்பவும் நஜ்ரான் பிரதேசத்துக்கு சென்றால் அங்கு பாதுகாப்போடு இருப்பதற்கான ஒரு உடன்படிக்கையை அந்த குழுவினரோடு செய்கிறார்கள். மஸ்ஜிது நபவிக்குள் இருந்து அந்த உடன்படிக்கையிலே வந்த வாசகங்களை நாங்கள் பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடன்படிக்கையை அந்த கிறிஸ்தவ சகோதரர்களோடு பள்ளிவாயலுக்குள் இருந்து மஸ்ஜிது நபவிக்குள் இருந்து செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அந்த உடன்படிக்கையினுடைய சில வாசகங்களை நாங்கள் பார்ப்போம். நஜ்ரானிலும், அதாவது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பிரதேசம் தான் நஜ்ரானிலும் அதன் சுற்றுப்புறங்களிலும் இருப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சொத்து செல்வங்கள், அவர்களுடைய மதம், அவர்களுடைய தேவாலயங்கள், அவர்கள் வைத்திருக்கின்ற அடிமைகள், இவை அனைத்துக்கும் அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பும் முஹம்மதினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதுகாப்பும் இருக்கும் என்று அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு கருத்து! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய மஸ்ஜிதுக்குள் வந்த நஜ்ரான் தூதுக்குழுவினரை, கிறிஸ்தவ தூதுக்குழுவினரை வரவேற்று உபசரித்தது மாத்திரமல்ல, அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். இங்கிதமாக, கவனமாக அவர்களிலே ஏற்றுக்கொண்டவர்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீண்டும் தங்களுடைய பிரதேசத்துக்கு போனால் அவர்களுக்கு யாராவது அச்சுறுத்தல் விடுத்து விடுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒரு உறுதிமானத்தை வழங்குகிறார்கள், அறுதிமானத்தை வழங்குகிறார்கள். அவர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அங்கு சொல்லப்படுகின்ற கருத்து என்னவென்றால், இந்த தேவாலயங்களுக்கும் சொத்துக்களுக்கும் அவர்களுடைய அடிமைகளுக்கும் அவர்களுடைய மதத்துக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திம்மத், அதாவது பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய பிற சமயத்தவர் பற்றி, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் தொடர்பான நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். 39வது 40வது வசனம் சூரத்துல் ஹஜ்ஜிலே அல்லாஹு தாலா பின்வருமாறு சொல்லுகிறான், வலவுலா தஃபுல்லாஹி நாஸ பஅலஹும் பிபஅதின், மக்களில் சிலரை இன்னும் சிலரை கொண்டு தடுக்கவில்லை என்றால், கிறிஸ்தவ துறவிகள் வாழக்கூடிய ஆசிரமங்களும் அவர்களுடைய தேவாலயங்களும் யூத வழிபாடுகள் இடம்பெறக்கூடிய அந்த ஆலயங்களும் அல்லாஹ்வுடைய பேருநாமம் உச்சரிக்கப்படக்கூடிய பள்ளிவாயல்களும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான். மனிதர்களில் சிலரை கொண்டு இன்னும் சிலரை தடுக்கவில்லை என்றால், அதாவது அல்லாஹு தாலா என்ன சொல்ல வருகிறான் என்றால், இப்படி யாரெல்லாம் இந்த கிறிஸ்தவ துறவிகளுடைய ஆசிரமங்களையும் தேவாலயங்களையும் தாக்குகிறார்களோ, யூத வழிபாட்டு தலங்களை தரைமட்டமாக்க பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தாலா மனிதர்களில் சிலரை கொண்டு தடுக்கிறான் என்று சொல்லுகிறான். அப்படி தடுக்காவிட்டால் இப்படிப்பட்ட ஆலயங்கள் எல்லாம் தரைமட்டமாகி போயிருக்கும், மட்டுமல்ல பள்ளிவாயலும் தரைமட்டமாகி போயிருக்கும் என்று இந்த இடத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்பவர்களுடைய விளக்கம் தான் மிகவும் முக்கியமானது. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஜிஹாதினுடைய நோக்கம் இந்த மதாலயங்களை அழிப்பது அல்ல, அவற்றை பாதுகாப்பதாகும். அவற்றின் மீது அத்துமீறல்கள் இடம்பெறாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதாகும். அதுதான் இந்த ஜிஹாதினுடைய நோக்கங்களிலே ஒன்று என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அங்கும் கூட கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்கள், அவர்களுடைய துறவிகள் தங்கக்கூடிய மடாலயங்கள், அதே போன்று யூதர்களுடைய இந்த கோயில்கள், இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டுத்தான் கடைசியாக அல்லாஹு தாலா மசாஜித், அல்லாஹ்வுடைய
பேர் நாமங்கள் உச்சரிக்கப்படக்கூடிய பள்ளி வாயில்கள் என்று கடைசியாக பள்ளி வாயில்களை சொல்லுகிறான். ஏனைய மத ஆலயங்களை பற்றி முன்னால் சொல்லிவிட்டு அதற்கு பிறகுதான் பள்ளி வாயில்களை பற்றி சொல்கிறான் என்றால் அந்த வசனத்தை நாங்கள் தஃசீர்களிலே சென்று வாசித்து பார்க்க வேண்டும். இவற்றை நாம் ஏன் இந்த சமூகத்திலே சொல்லுவதில்லை, ஏன் நாம் பேசுவதில்லை என்ற ஒரு கேள்வியை நாங்கள் இங்கு எழுப்ப விரும்புகின்றோம். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே தான் எகிப்தை சென்று கைப்பற்றுகிறார்கள். அங்கு ஏற்கனவே பைசாந்திய பேரரசின் கீழ் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போது கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய பூமிக்குள் முஸ்லீம்களுடைய படை செல்லுகிறது. எனவே வழக்கமாக என்ன நடைபெறும்? எங்கெல்லாம் கைப்பற்றப்படுகிறதோ அங்கிருக்கின்ற ஆலயங்கள், அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் கொலை செய்யப்படுவார்கள். அது எதுவுமே நடக்கவில்லை. அங்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை நடத்தி சென்றவுடன் அங்கு வாழ்ந்த கிபித்திய இந்த கிறிஸ்தவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே அவர்களுடைய மதம் பாதுகாக்கப்படும், சொத்துக்கள், தேவாலயங்கள், சிலுவைகள், அவருடைய நிலப்பகுதிகள், கடல் பகுதிகள் அனைத்தும் அம்ர் இப்னுல் ஆஸ் இதோ பாதுகாப்பு வழங்குகிறார் என்று உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கையை அந்த மக்களுடைய கையிலே கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், இதுதான் இந்த அழகு. இஸ்லாத்தினுடைய சமாதான சகவாழ்வு கோட்பாட்டினுடைய அடிப்படைகளை சஹாபாக்கள் தான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நாங்கள் தெளிவாகவே இங்கு பார்க்க முடியுமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஜெருசலம் பகுதியை கைப்பற்றுகிறார்கள். அங்கு ஈலியா எனப்படக்கூடிய ஒரு பிரதேசம் இருக்கிறது. இப்போது இருக்கின்ற பைத்துல் முகத்தஸை அண்டிய ஒரு பகுதி தான் அந்த ஈலியா என்பது. அங்கு கிறிஸ்தவர்கள் தான் வாழ்ந்து வந்தார்கள். அந்த கிறிஸ்தவர்களுடைய பிரதேசத்தை முஸ்லீம் படை கைப்பற்றியவுடன் அல் அஹ்தத்துல் உமரியா என்று வரலாற்றிலே பிரபலியமாக இருக்கின்ற உமர் அவர்களுடைய உடன்படிக்கை என்று பிரபலியமாக இருக்கின்ற அந்த உடன்படிக்கை அங்கு கைச்சாத்திடப்படுகிறது. அதாவது கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான உடன்படிக்கை என்று நாங்கள் அதனை சொல்ல முடியும். அந்த உடன்படிக்கையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்வருமாறு எழுதுகிறார்கள்: அத்தாஹும் அமானன் லி அன்ஃபுஸிஹிம். கிறிஸ்தவர்களான அவர்களுக்கு, அவருடைய உயிர்களுக்கு உமர் பாதுகாப்பு கொடுக்கிறார். வ அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்துக்களுக்கு, வலி கனாஇஸிஹிம், அவர்களுடைய தேவாலயங்களுக்கு, வலி சுல்பானிஹிம், அவர்களுடைய சிலுவைகளுக்கு. இன்னஹா லா துஸ்கனு கனாஇஸுஹும். இப்போது நாங்கள் முஸ்லீம் படை சென்று அந்த பிரதேசங்களை கைப்பற்றி விட்டது என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்களுடைய தேவாலயங்களில் சென்று யாராவது குடியிருப்பதற்கு முயற்சிக்கலாம், முஸ்லீம்களிலே சிலர். எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், லா துஸ்கனு கனாஇஸுஹும், அவர்களுடைய சிலுவை, அவர்களுடைய ஆலயங்களில் சென்று யாரும் குடியிருக்கக்கூடாது. வலா துஹுதம், அது நிர்மூலமாக்கப்படக்கூடாது. வலா யுன்தகசு மின்ஹா, அது முற்றாக உடைக்கப்படுவது எப்படி போனாலும் அதனுடைய ஒரு சிறு பகுதி கூட உடைக்கப்படக்கூடாது. வலா யுக்ரஹூன அலா தீனிஹிம், அவர்களுடைய மார்க்க விஷயத்தில் அவர்கள் பலாத்காரப்படுத்தப்பட மாட்டார்கள். வலா யுதாரு அஹதும் மின்ஹும், அவர்களில் யாருமே நோவினைக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி கிறிஸ்தவ சகோதரர்களை மதித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜெருசலத்துக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே அங்கிருந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு சென்றார்கள். அங்கிருந்த பிரதம ஃபாதிரியை அவர்கள் சந்தித்தார்கள். சந்தித்து உரையாடி கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அசருடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசரை தொழுவதற்கு முயற்சிக்கிறார்கள். ஃபாதிரியார் சொல்லுகிறார்கள், நீங்கள் எங்களுடைய தேவாலயத்துக்குள்ளேயே உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றலாம் அல்லவா என்று. அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்து சற்று தூரமாக சென்று, அதாவது தேவாலயத்தை விட்டும் சற்று தூரமாக சென்று அங்கு தன்னுடைய அசர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் வருகிறார்கள். ஃபாதிரியார் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் இன்று இந்த தொழுகையை இந்த தேவாலயத்துக்குள் நிறைவேற்றினால் எனக்கு பின்னால் வரக்கூடிய முஸ்லீம்கள் அதனை காரணம் காட்டி இந்த தேவாலயத்தை பறிமுதல் செய்யலாம், அல்லது பள்ளியாக மாற்றலாம், அல்லது இந்த இடத்திலிருந்து இவற்றை அகற்றிவிடலாம் என்று நான் பயப்படுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வரலாற்றிலே பிரபலியமாக பதிவு செய்யப்பட்ட அந்த சம்பவம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இவை அனைத்தும் ஏனைய மத சகோதரர்களுடைய மத உரிமையை
மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்பட்டதே தவிர இது இஸ்லாத்தை தாரை வார்ப்பது என்று யாரும் சொல்லக்கூடாது, இஸ்லாத்தை விட்டு கொடுப்பது என்று யாரும் சொல்லக்கூடாது. இஸ்லாம் சரியானது தான், அது என்னுடைய உள்ளத்தில் பசுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம், என்னுடைய நடைமுறையில் அது இருக்கலாம். ஆனால் அந்த இஸ்லாத்தை நான் மற்றவர்களுக்கு போதித்தும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை நான் மன்னிக்க வேண்டும், அவர்களை எனக்கு பக்கத்தில் இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும், அவர்களுடைய மத ஆலயங்களிலே சென்று வழிபாடுகளை செய்வதற்கு நான் உரிமை வழங்க வேண்டும். அவ்வாறு உரிமை வழங்குவது என்பது அவர்களுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை, வணக்க வழிபாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பது அர்த்தமல்ல. அப்படியாக இருந்தால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தவறு செய்து விட்டார்கள் என்பது அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களுடைய நஜ்ரான் தேசத்து அவர்களுடைய உடன்படிக்கைகளை பொறுத்தவரையில் அவர்களுடைய தேவாலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதாக அவற்றிலே கையை வைக்கக்கூடாது யாரும் என்று சொன்னதாக நாங்கள் அந்த உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். இதுதான் இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இன்றும் நீங்கள் பார்க்கலாம், எகிப்து, அதே போன்று சிரியா, ஈரானாக இருக்கலாம், அதே போன்று ஈராக்காக இருக்கலாம், இது போன்ற இந்த நாடுகளிலே இன்றும் கூட கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. முஸ்லீம்கள் இவற்றையெல்லாம் கைப்பற்றிய பொழுது, இந்த நாடுகளை பிடித்த பொழுது அவற்றை அவர்கள் அளிக்கவில்லை. அங்கிருக்கின்ற நூதன சாலைகளிலே இந்த பாரிய பழைய சின்னங்கள் காணப்பட்டன. அங்கு அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய காலத்திலே, உமர் ரலியல்லாஹு காலத்திலே, அலி ரலியல்லாஹு காலத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்திலே எல்லாம் அந்த பிரதேசங்களுக்கு முஸ்லீம்கள் சென்றார்கள். ஆனால் எந்த ஒரு சிலையையோ அல்லது பழைய சின்னங்களையோ அவர்கள் உடைக்கவில்லை. அதனை நாங்கள் இந்த இடத்திலே சற்று மனதிலே எடுக்க வேண்டும். ஆப்கானிஸ்தானுக்கு முஸ்லீம்கள் வந்த பொழுது சஹாபாக்கள் வந்தார்கள், தாபியீன்கள் வந்தார்கள். அங்கு பாமியான் புத்தர் சிலை காணப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த நேரத்திலே அவற்றை உடைக்கவில்லை, உடைக்க வேண்டிய தேவை ஒன்று வரவில்லை. அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பௌத்த சகோதரர்களுடைய உணர்வுகளை அது புண்படுத்தும் என்று அவர்கள் கருதினார்கள். எனவே நாங்கள் யோசிக்க வேண்டும், இது எவ்வளவு தூரம் எமது வரலாற்றிலே இந்த சமாதான சகவாழ்வு என்பது கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது என்று. உங்களுக்கு தெரியும், அப்பாசியர்களுடைய, உமையாக்களுடைய காலம், அப்பாசியர்களுடைய காலம், சிற்றரசுகளுடைய காலம் என்றெல்லாம் வருகின்ற பொழுது இஸ்லாமிய நாகரீகத்தை கட்டியெழுப்புவதிலே முஸ்லீம்களோடு முஸ்லீம் அல்லாதவர்களும் தோளோடு தோள் சேர்ந்துதான் பணி செய்திருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்றால் முஸ்லீம் அல்லாத வைத்தியர்கள், முஸ்லீம் அல்லாத மருத்துவர்கள் மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள், கணிதவியல் ஆளர்கள், இப்படியெல்லாம் அவர்கள் நிறைய பங்களிப்பு செய்துதான் இஸ்லாமிய நாகரிகம் என்பது ஒரு ஒரு மொத்தமான வடிவத்தை பெறுகிறது. எனவே மற்றவர்களுடைய உதவியை எடுத்துக்கொள்வது, மற்றவர்களை பொறுப்புகளுக்கு போடுவது, மற்றவர்களோடு நாங்கள் அந்யோன்யமாக வாழுவது என்பதெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் இருந்து வந்திருக்கிறதே தவிர இப்படிப்பட்ட அவர்களை தூரப்படுத்தி அவர்களுடைய மத ஆலயங்களை தாக்கி இப்படியான ஒரு சூழ்நிலை ஒன்று காணப்படவில்லை என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு படைக்கு தளபதியாக அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், யுத்தம் என்பது இஸ்லாத்திலே அடிப்படையில் வரவேற்கப்படவில்லை. வஹுவ குர்ஹுல் லக்கும், அந்த யுத்தம் உங்களுக்கு வெறுப்பானது தான் என்று குர்ஆனிலே கூட அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வஹுவ குர்ஹுல் லக்கும். அப்போ எனவே அப்படிப்பட்ட அந்த வெறுப்பானது தான் யுத்தம். யுத்தம் ஏன் நடந்தது இஸ்லாமிய வரலாற்றிலே என்றால் தற்காப்புக்காக வேண்டிய தவிர நாம் சென்று தாக்குவதற்காக வேண்டிய அல்ல, ஒஃபென்சிவ் அல்ல, அது டிஃபென்சிவ் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த யுத்தங்கள் சில சந்தர்ப்பங்களிலே, விதிவிலக்கான சந்தர்ப்பங்களிலே அனுமதிக்கப்பட்டு நடந்திருக்கிறது. ஆனால் நிர்பந்தமான கட்டத்தில் யுத்தம் செய்வதாக இருந்தாலும், அதுவும் சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக அல்ல, ஆயுதம் ஏந்தி கொண்டு எங்களை அழிக்க வருகிறார்களோ அவர்களுக்கு எதிராக மட்டும்தான் யுத்தமே தவிர சாமானியமான மக்களுக்கு எதிரானது அல்ல. எனவேதான் இந்த படைகளை அனுப்புகின்ற சந்தர்ப்பத்திலே கலீஃபாக்கள் இந்த படை தளபதிகளுக்கு சொன்ன உபதேசம் மிகவும் வரலாற்று புகழ்மிக்க உபதேசம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த படையை பார்த்து சொல்லுகிறார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே. ஏனென்றால் அந்த முழு படைக்குமான உபதேசமாக அது அமைகிறது. லா தஹூனு, நீங்கள் துரோகம் செய்ய வேண்டாம். வலா தகுலு, நீங்கள் அத்துமீற வேண்டாம். வலா தகுதிரு, நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். வலா துமத்திலு, நீங்கள் சில நேரங்களில் எதிரிகளை கொலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் அவர்களை நீங்கள் சித்திரவதை செய்ய வேண்டாம், அவர்களுடைய உடலை சின்னா பின்னப்படுத்த வேண்டாம். வலா தக்துலு திஃப்லன் சகீரன் அவ் ஷைஹன் கபீரன்,
ஒரு சின்ன பிள்ளையை அல்லது வயது முதிர்ந்தவரை அல்லது ஒரு பெண்ணை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். ஈச்ச மரங்களை வெட்ட வேண்டாம், அல்லது அவற்றுக்கு தீயிட வேண்டாம். பழம் தரும் மரங்களை நீங்கள் வெட்ட வேண்டாம். ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், ஒட்டகையாக இருக்கலாம். அவற்றை சாப்பிடுவதற்காக அன்றி வேறு எதற்காக வேண்டியும் நீங்கள் அறுக்க வேண்டாம். மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், மடாலயங்களிலே இருக்கின்ற துறவிகளை, அதாவது வாழ்க்கையிலே இருந்து தூரமாகி, அந்த சம்பவத்திலே அப்படித்தான் வருகிறது, வாழ்க்கையிலிருந்து முழுமையாக தூரமாகி ஒதுங்கி மடாலயங்களுக்குள் புகுந்திருக்கின்ற துறவிகள் இருக்கிறார்கள். அவர்களை அப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் விடயமாக நீங்கள் போய் அவர்களுக்கு தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையிட்டதாக, அந்த படைக்கு ஆர்டர் பண்ணியதாகத்தான் தாரிഖு தபரி எனப்படக்கூடிய கிதாபிலே 2வது பாகத்திலே 246வது பக்கத்திலே வந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகு! ஏன் இந்த பாரம்பரியத்தை நாங்கள் படிப்பதில்லை? ஏன் எமது இளைஞர்களுக்கு சொல்லுவதில்லை? ஏன் இப்படியாக வக்கிரமாக கொடூரமாக ஏனைய சமுதாயத்தவர்களோடு நாங்கள் நடந்து கொள்கிறோம்? எங்களுடைய நபிக்கு நாங்கள் துரோகம் செய்கிறோம். எங்களுடைய சஹாபாக்களுடைய அந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் மிக தெளிவாக வந்திருக்கிறது. லா தக்துலு அஸ்ஹாப ஸவாமி', இந்த துறவு மடங்களிலே இருப்பவர்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம், பெண்களை நீங்கள் கொலை செய்ய வேண்டாம் என்று தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இந்த நாட்டுக்கு நாங்கள் இப்போது வருவோம். அந்த 21ஆம் திகதி நடைபெற்ற சம்பவத்திலே சின்ன பிள்ளைகள், பெண்கள், வயோதிபர்கள், அப்பாவிகள், கணவன், மனைவி என்று பலரும் கொலை செய்யப்பட்டார்கள். இவர்கள் செய்த குற்றம் என்ன? இவர்களுக்கு நாங்கள் இஸ்லாத்தை எத்தி வைத்தோமா இங்கிதமாக அல்லது கவனமாக? நாம் சொன்னதை அவர்கள் மறுத்தார்களா? சரி, எத்தி வைத்து அவர்கள் மறுத்திருந்தாலும் கூட அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? அப்பாவிகள். இன்று இந்த சடலங்கள் அடக்கம் பண்ணப்படக்கூடிய அந்த காட்சிகள் தொலைக்காட்சியிலே பார்க்கின்ற மக்கள் எவ்வளவு தூரம் கண்ணீர் வடிக்கிறார்கள். சொந்த மகனை இழந்த தாயை இழந்த மகன், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன் என்று கண்ணீர் வடித்து அழக்கூடிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோமே. இது ஒரு மனித இனத்திற்கு எதிரான ஒரு சம்பவம் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த கொலை செய்வது என்பது ஒரு சாதாரணமான குற்றம் அல்ல. அதுவும் அப்பாவியான எந்த குற்றத்திலும் சம்பந்தப்படாத ஒருவரை கொலை செய்வது என்பது எவ்வளவு பயங்கரமானது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே மன் கத்தல நஃப்ஸன் ஃபகஅன்னமா கத்தல அன்னாஸ ஜமீஅன், யார் ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறாரோ அவர் முழு சமுதாயத்தையும் கொலை செய்வதற்கு சமனாவார். ஒமன் அஹ்யாஹா, யார் ஒரு ஆத்மாவை இறந்து விடாமல் பாதுகாக்கிறாரோ, உயிர் கொடுக்கிறாரோ, அவர் முழு சமுதாயத்தையும் உயிர் கொடுத்து பாதுகாத்தவராவார் என்று குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். எனவே ஒரு உயிரை கொன்றால் அது ஒரு உயிரை கொன்றதாக கருதப்பட மாட்டாது. முழு மனித சமுதாயத்தையும் கொலை செய்ததற்கு அது சமன். அப்பாவிகளான, அதாவது வெண்மையான உள்ளம் கொண்ட, மற்றவர்கள் மீது எந்த விதமான பழி உணர்வும் கிடையாது, அப்படியானவர்கள் தானே பெரும்பாலும் கொலை செய்யப்பட்டார்கள். சில நேரங்களிலே இவர்கள் சொல்லலாம், சர்வதேச ரீதியாக முஸ்லீம்களுக்கு எதிராக பெரிய அநியாயத்தை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அங்கு கொலை செய்கிறார்கள், இங்கு கொலை செய்கிறார்கள், எனவே நாங்கள் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று சிலர் சொல்லலாம். அல் குர்ஆன் என்ன சொல்லுகிறது? லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உஹ்ரா, ஒரு ஆத்மாவினுடைய பாரத்தை இன்னொரு ஆத்மா சுமக்க மாட்டாது. எங்கோ உள்ளவர்கள் கொலைகளிலே அல்லது அட்டூழியங்களிலே ஈடுபட்டிருந்தால் அவர்களைத்தான் கவனிக்க வேண்டுமே தவிர இதிலே சம்பந்தப்படாது, அந்த கொலைகளை எல்லாம் அங்கீகரிக்காது அப்படியானவர்களை நாங்கள் ஏன் துன்புறுத்த வேண்டும்? சம்பந்தமே இல்லாதவர்கள். இப்போ நாங்களும் அப்படித்தானே சொல்லுகிறோம். முஸ்லீம் சமுதாயத்திலே இருக்கின்ற சில விஷமிகள் செய்திருக்கின்ற தவறுக்காக வேண்டி முழு முஸ்லீம் சமுதாயத்தையும் நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது என்று தானே சொல்லுகிறோம். அதே போன்று சர்வதேச ரீதியாக சிலர் சில தவறுகளை செய்யலாம். சில நாடுகளை சேர்ந்தவர்கள், சில அமைப்புகளை சேர்ந்தவர்கள் செய்யலாம். அதற்காக வேண்டி அவர்களுடைய மதத்தை சார்ந்த இங்கிருக்கின்றவர்கள் அந்த பழியை சுமக்க வேண்டும் என்பது எந்த வகையிலும் இஸ்லாமிய கோட்பாடு அல்ல. அதனை நாங்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு உயிருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு இஸ்லாத்திலே. ஒரு உயிரை கொன்றால் முழு மனித சமுதாயத்தையும் கொன்றதற்கு சமன். இன்னும் ஒரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டிய ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண், அவள் ஒரு நல்லது, ஒரு சாலிஹான ஒரு பெண் தான். ஆனால் அவள் ஒரு பூனையை தடுத்து வைத்திருந்தாள்.
அந்த பூனைக்கு சாப்பாடு போடவும் இல்லை. அந்த பூனை போய் பூச்சி புழுக்களை சாப்பிடுவதற்கு அதுக்கு அனுமதிக்கவும் இல்லை. எனவே அந்த பூனை இறந்து விட்டது. அதன் காரணமாக அந்த பெண் நரகத்திலே போடப்பட்டு அதாபு செய்யப்பட்டாள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பூனையை கொன்றதற்காக நரகம் போவது என்றால் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கானவர்களை எந்த விதமான காரணமும் இல்லாமல் கொல்லுகின்ற, நியாயமும் இல்லாமல் கொல்லுகின்ற ஒரு மனிதனை பற்றி நாங்கள் என்ன சொல்ல முடியும்? இது இஸ்லாத்தின் அங்கீகாரம் பெற்ற நடவடிக்கை அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மன் ஆதா திம்மியன் ஃபக்கது ஆதானி. யார் முஸ்லீம் அல்லாத, இஸ்லாமிய அரசின் கீழ் இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத ஒருவரை, அதாவது முஸ்லீம்களுடைய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்ற பாதுகாப்பு பெற்ற முஸ்லீம் அல்லாத ஒருவர், அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம், அவருக்கு திம்மி என்று பெயர், அப்படிப்பட்ட ஒருவருக்கு நோவினை விளைவிப்பாராக இருந்தால் அவர் எனக்கு நோவினை செய்தவராவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முஸ்லீம் அல்லாத ஒருவருக்கு நோவினை விளைவிப்பவன் நபி அவர்களுக்கு நோவினை விளைவித்தவன் ஆவான் என்பதுதான் அந்த ஹதீஸினுடைய கருத்து. மேலும் அவர்கள் சொன்னார்கள், அப்படிப்பட்டவனுக்கு எதிராக நாளை மறுமையிலே நான் வழக்காடுவேன் என்றும் சொன்னார்கள். எனவே முஸ்லீம்களை பற்றியல்ல இங்கு சொல்லப்பட்டிருப்பது, முஸ்லீம் அல்லாதவர்களை, முஸ்லீம்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், அது வேறு விஷயம். இருந்தாலும் கூட முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று வந்தால் அவர்கள் மனிதர்கள், அவர்களுக்கு மத உரிமை இருக்கிறது. அவர்கள் எங்களோடு ஆயுதம் ஏந்தி கொண்டு வந்த மக்கள் அல்ல. அவர்கள் இப்போது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து எங்களுக்கு எதிராக போராட வந்தவர்கள் அல்ல. அவர்கள் அப்பாவிகள், அவர்கள் வழிபாடுகளுக்காக வேண்டி சென்றிருக்கிறார்கள். அவர்களை எப்படி கொலை செய்ய முடியும்? எனவே யாரெல்லாம் இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்கள் நபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தீங்கிழைத்து விட்டார்கள், அவர்களை நோவினைப்படுத்தி விட்டார்கள் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸ் மிகவும் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கத்தல முஆஹிதன், யார் இஸ்லாமியர்களோடு முஸ்லீம்களோடு இணக்கமாக வாழ்வதற்கு அவர்களோடு இந்த உடன்படிக்கை அமைப்பிலே இணைந்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட மனிதனை யார் கொலை செய்கின்றானோ அவன் சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான். சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று சொல்லவில்லை, சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். சுவர்க்கத்தின் வாடையை கூட அவன் நுகர மாட்டான். சுவர்க்கத்தின் வாடையானது 40 வருடங்கள் தொலைவுக்கு வீசும் என்றும் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள். எனவே சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று சொல்லவில்லை. இது சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். எனவே எமது பக்கத்திலே ஒரு கிறிஸ்தவர் இருக்கலாம், ஒரு யூதர் இருக்கலாம், ஒரு இந்து இருக்கலாம், ஒரு பௌத்தர் இருக்கலாம். அவரை பொறுத்தவரை இந்த நாட்டிலே நாங்கள் எங்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கியவர்கள் யார்? இந்த பொதுமக்களோடு நாங்கள் அந்யோன்யமாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கடைக்கு போனால் அங்கு சாமான் வாங்குவதற்காக வேண்டி வருபவர்கள் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள், எங்களுடைய வாடிக்கையாளர்கள். நாம் ஒரு காரியாலயத்துக்கு போனால் அங்கே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள். அவர்கள் எங்களுக்கு எதிராக ஆயுதத்தை நீட்டவும் இல்லை, எங்களை துன்புறுத்தவும் இல்லை. பெரும்பாலானவர்கள் மிகவும் நல்லவர்கள். எனவே அவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது. அவர்களுடைய சமுதாயத்தை சார்ந்த எவரையும் நாங்கள் கொலை செய்யக்கூடாது, அவர்களுக்கு நோவினை விளைவிக்கக்கூடாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய பிற சமயத்தவர் பற்றிய கோட்பாடுகளினுடைய அடிப்படையாக காணப்படுகிறது. இந்த உண்மைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள தவறியதன் விளைவுதான் இது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே அவர்களுடைய மத உரிமை பாதுகாக்கப்படுகிறது. இரண்டாவது, அவர்களுடைய ஆலயங்கள் பாதுகாக்கப்படுகின்றன. மூன்றாவது, அவர்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. இதுதான் இஸ்லாத்தினுடைய பிற சமயத்தவர் தொடர்பான அடிப்படையான கருத்தாக இருக்கிறது. இதனை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம், கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்திலே யாருதான், முஸ்லீம்கள் மட்டுமல்ல, யாருதான் ஏனைய சமயத்தவர்களுடைய மத உரிமைகளில் கை வைக்கிறார்களோ, அவர்களுடைய மத ஆலயங்களின் மீது கை வைக்கிறார்களோ, அவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இருக்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் அவர்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலத்திலே இந்த நாட்டிலே கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்பட்டன, பௌத்த கோயில்கள் தாக்கப்பட்டன, முஸ்லீம்களுடைய பள்ளிவாயல்கள் தாக்கப்பட்டன. காத்தாங்குடியிலே நடந்த கொலைகளை நாங்கள் இன்றும் ஞாபகப்படுத்துகிறோம். அது சாதாரணமான ஒரு செயல் அல்ல, ஒரு மிலேச்சத்தனமான ஒரு செயல் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்பாவிகளான இதே போன்றுதான் இந்த தேவாலயங்களுக்குள் தொழுது கொண்டிருந்தவர்களை கொலை செய்தவர்கள் போன்றுதான் அவர்களும் தலதா மாளிகையை தாக்கினார்கள்.
சில நேரங்களில் சில பள்ளி வாயில்களுக்குள் பன்றியினுடைய இறைச்சியை கொண்டு வந்து போட்டார்கள். இவர்கள் அனைவரும் மனித சமுதாயத்தினுடைய எதிரி. எனவே முஸ்லீம்களுக்கு மத்தியில் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலும் பிறருடைய உரிமையை மறுக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு இது தவறு என்று உணர்த்தப்பட வேண்டும். இந்த நாட்டிலே சமாதான சகவாழ்வு மிளிர வேண்டும். இது மிக முக்கியமாக இந்த இடத்திலே சுட்டி காட்டப்பட வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது இந்த நாட்டிலே நாம் இப்போது என்ன செய்தால் நல்லம் என்று நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். நாங்கள் எப்படி நடந்து கொண்டால் நல்லம் என்று எமது உரையினுடைய இறுதி பகுதியிலே அது சம்பந்தமாக சற்று நாங்கள் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, தற்போது நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இஸ்லாம் பற்றிய தப்பபிப்பிராயத்தை இல்லாமல் செய்வதற்கான சகல ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இஸ்லாத்தின் மீது பொறாமை கொண்ட, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை சகிக்காத, காழ்ப்புணர்ச்சி கொண்ட பலர் இஸ்லாத்தை பற்றிய ஒரு அச்சத்தை சர்வதேச ரீதியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டுக்களை நாங்கள் இனம் கண்டு அதற்கு அறிவுபூர்வமாக நாங்கள் பதிலளிக்க வேண்டும். புத்தகங்கள் வாயிலாக, எமது உரைகள் வாயிலாக, அவர்களோடு செய்யப்படுகின்ற கலந்துரையாடல்கள் வாயிலாக, எமது வெப்சைட்டுகளிலே நாங்கள் அப்லோட் பண்ணுகின்ற கட்டுரைகள் வாயிலாக, சில நேரங்களில் எங்களுடைய பாடத்திட்டங்களினூடாக, இப்படி என்னென்ன முறைகளிலெல்லாம் இந்த இஸ்லாம் பற்றியும் முஸ்லீம்களை பற்றியும் தப்பபிப்பிராயம் நிலவுகிறதோ அவற்றையெல்லாம் தீர்ப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் அவசரமாக செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் எங்களை பற்றிய நல்லெண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை என்றால், எங்களை பற்றி தப்பபிப்பிராயத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அதுதான் வன்முறைக்கு இட்டுச் செல்லும், அதுதான் தீவிரவாதத்தை தோற்றுவிக்கும், அதுதான் இந்த சந்தேக பார்வையை கொண்டு வரும். எனவே நாம் எமது சமுதாயத்தில் இருக்கின்ற உலமாக்களுக்கு சொல்லுகிறோம், புத்திஜீவிகளுக்கு சொல்லுகிறோம், மீடியாக்காரர்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் அல்லாஹ் தாலா உங்களுக்கு தந்திருக்கின்ற அருமையான பேச்சாற்றலை, எழுத்தாற்றலை, மற்றவர்களோடு சகஜமாக பழகுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் இவற்றை செய்ய வேண்டும். எனவே எழுத்தினால் பேச்சினால் செய்ய வேண்டும் என்பது முதலாவது. இரண்டாவது, எமது நடத்தையூடாக நாம் ஒரு மாற்றத்தை இந்த நாட்டிலே காட்ட வேண்டும். இஸ்லாம் என்பது வெறும் வேஷமோ கோஷமோ அல்ல. நாம் அப்படித்தான் இந்த நாட்டுக்கு காட்டியிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் என்பது அது ஒரு அழகான வாழ்க்கை முறை. அங்கு அழகான பேச்சு இருக்கும். மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது முஸ்லீம்கள் அழகாக, கண்ணியமாக, மரியாதையாக பேசுவார்கள். அதுதான் இஸ்லாத்தினுடைய பண்பு. அதனை நாங்கள் கொண்டு வர வேண்டும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களிலே நியாயமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டு முஸ்லீம்களை பற்றி இருக்கின்ற தப்பபிப்பிராயங்கள், குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, உழைப்பு விஷயத்திலே மிகவும் ஆழமாக ஏனைய சமுதாயங்களுடைய மனதிலே வேரூன்றி போயிருக்கிறது. அவற்றை நாங்கள் இல்லாமலாக்க வேண்டும். நாம் வட்டியிலிருந்து தூரமாக வேண்டும், ஏமாற்றிலிருந்து தூரமாக வேண்டும், பொய்யிலிருந்து தூரமாக வேண்டும், லஞ்சத்திலிருந்து தூரமாக வேண்டும். எமது வியாபார கொடுக்கல் வாங்கல்களிலே டிரான்ஸ்பேரன்சி எனப்படுகின்ற அந்த வெளிப்படைத்தன்மை எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே இந்த இரண்டு விஷயங்களும், இஸ்லாத்தை பற்றிய தப்பபிப்பிராயத்தை கருத்து அடிப்படையிலே நீக்குவது, அதே போன்று எங்களுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது. ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பல்கலைக்கழகத்திலே சென்று ஒரு விரிவுரையாளரோடு, ஒரு முஸ்லீம் அல்லாத விரிவுரையாளரோடு எப்படி நாங்கள் பழக வேண்டும், ஒரு பஸ்ஸிலே எப்படி பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையான அஹ்லாக்குகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற பொழுது எங்களை பற்றிய ஒரு அன்பு ஏனையவர்களுடைய உள்ளத்திலே வரும். தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த தப்பபிப்பிராயத்தை, இந்த பயத்தை அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து நீக்குவதாக இருந்தால் மிகவும் அதிகமாக நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த பண்புகளை எங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. இது ஒரு அடிப்படையான தேவை. நாம் சில நேரங்களில் மிகவும் சுதந்திரமாக இருந்து விட்டோம். எங்களை பற்றி மற்றவர்கள் எது நினைத்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு உணர்வோடு எமது நடவடிக்கைகளை நாங்கள் அமைத்து கொண்டோம். உங்களுக்கு தெரியும் இப்போது எந்த அளவு தூரம் கட்டுப்பாடுகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று. இஸ்லாமிய கலா நிலையங்கள் சம்பந்தமாக கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. முஸ்லீம்களுடைய பெண்களுடைய உடை சம்பந்தமாக கட்டுப்பாடுகள் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. காரியாலயங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் சில நேரங்களில் சில வகையான நெருக்குதல்களுக்கு கூட உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு நியாயம்தானே. அப்படியெல்லாம் வருவது அதுக்கு நியாயம் என்றால் அப்படிக்கு நாங்கள் நடந்து கொண்டோம்.
எனவே நாங்கள் இந்த நிலையிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் ஒரு ரிகன்சிலியேஷன் எனப்படுகின்ற ஒரு மீள் கட்டமைப்புக்கு நாங்கள் போக வேண்டும். மீள் நல்லிணக்கத்தை நோக்கி நாங்கள் போக வேண்டியிருக்கிறது. ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் ஒன்று செய்யப்பட வேண்டியிருக்கிறது. இதுவரைக்கும் நடந்த இந்த விஷயங்கள் அனைத்தையும் அவர்களுடைய மனதிலிருந்து களைந்து எறியக்கூடிய வகையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. இது முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக எமது பள்ளி வாயில் நிர்வாகிகளுக்கு, இயக்கங்களை சார்ந்தவர்களுக்கு, உலமாக்களுக்கு, புத்திஜீவிகளுக்கு மிக பொறுப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த சமாதான சகவாழ்வை ஏற்படுத்துவதற்கான மூலோபாய திட்டங்களை, ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எனப்படுகின்ற திட்டங்களை அவர்கள் வகுக்க வேண்டும். பூசி மெழுகி இருக்கக்கூடாது. இதயபூர்வமாக, இதய சுத்தியோடு அந்த விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட வேண்டும். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. எமது இளைஞர்களை நாங்கள் வழிநடாத்த வேண்டும். எமது இளைஞர்களுக்கு மத்தியில் 2 வகையான துருவங்களிலே வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி 5 நேரம் தொழுகை இல்லை, காதலுக்கு அடிமையாகி இப்படிப்பட்ட மிகவும் மோசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரும் தொகையினர் இருக்கிறார்கள். அது ஒரு கூட்டம். அவர்கள் இந்த நாட்டுக்கே ஒரு பீடை. இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது எமது சமுதாயத்தில் இது போன்ற தீவிரமான கருத்துக்களால் போஷிக்கப்பட்ட, சில நேரங்களில் தங்களையே வெடிக்க செய்யக்கூடிய அளவுக்கு மனது கெடுக்கப்பட்ட இளைஞர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நாங்கள் மறுக்க முடியாது. இப்போது அது தெளிவாக வெளியே வந்திருக்கிறது. எனவே இந்த 2 சாராரையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது இந்த தீவிரவாத கூட்டத்தாரை நாங்கள் திருத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும். அவர்கள் மீது உண்மையில் அனுதாபம் காட்ட வேண்டும். நாங்கள் சரியாக எமது கடமையை செய்யாததனால் தான் இந்த இளைஞர்கள் இப்படி போனார்கள். அடுத்ததாக அவர்களுடைய பட்டியலிலே புதிதாக யாரும் சேர்ந்து விடாமல் இருப்பதற்கான அரண்களை, பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மிகவும் முக்கியமாக உலமாக்களுக்குத்தான் இந்த பொறுப்பை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உலமாக்களே, மதரசாக்களுடைய பாடத்திட்டத்திலே இந்த சிறுபான்மை நாட்டில் எப்படி வாழ வேண்டும் என்பது தொடர்பான பகுதி இணைக்கப்பட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தற்போது ஃபிக்ஹுல் அக்கல்லியாத் என்று பேசுகிறார்கள். சிறுபான்மை நாட்டிலே எப்படி முஸ்லீம்கள் வாழுவது, எப்படி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. பெரும்பான்மை நாட்டிலே வாழ்வது போன்று இங்கு வாழ முடியாது. அதனை நாங்கள் படிக்க வேண்டும். அதனை நாங்கள் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டங்கள், இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய மக்களுடைய மனோபாவங்கள், வாழ்வு முறைகள் என்பவற்றையும் நாங்கள் படித்திருக்க வேண்டும். இஸ்லாத்தை படித்தால் மாத்திரம் போதாது, இந்த நாட்டை படிக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய கலாச்சாரம், கொள்கை, மதம், அவருடைய மொழி இவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். எனவே அப்படியான ஒரு தாயிக்களைத்தான் நாங்கள் உருவாக்க வேண்டுமே தவிர, இஸ்லாத்தை மட்டும் படித்து ஒரு சில புத்தகங்களை மாத்திரம் படித்தவர்களை நாங்கள் உருவாக்கினால் தற்போது இருக்கின்ற சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். அதே போன்று நாங்கள் சொல்லுகின்ற இன்னொரு அபிப்பிராயம்தான், முஸ்லிம் சமூகம் கல்வித்துறையிலே முன்னேற வேண்டும். கல்வித்துறையிலே பின்னடைந்திருப்பது நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். கல்வித்துறையிலே பின்னடைந்திருந்தால் நாங்கள் உயர் பதவிகளுக்கு போக முடியாது. உயர் பதவிகளிலே இருந்தால்தான் எங்களுக்கு எதிரான சதிகளை கூட இனம் காண முடியும், முறியடிக்க முடியும். ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளராக, ஒரு டாக்டராக, ஒரு இன்ஜினியராக, ஒரு லாயராக ஒரு முஸ்லீம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் நல்ல திறமசாலியாக இருப்பார். அவர் தன்னுடைய இடத்திலிருந்து தன்னுடைய சமூகத்தையும் பாதுகாப்பார், நாட்டையும் பாதுகாப்பார். எனவே அந்த இடங்களுக்கு போகாமல் நாங்கள் சின்ன சின்ன தொழில்களோடு மாத்திரம் குறுகிக் கொள்வது என்பது எமது சமுதாயத்தை பாதித்திருக்கிறது, எமது அகலாக்குகளை பாதித்திருக்கிறது, காமன் சென்ஸ் என்கின்ற அந்த பொது அறிவை கூட அது பாதித்திருக்கிறது. எனவே அந்த அறிவு ஆக முக்கியமானது. அந்த அறிவுத்துறையிலே நாங்கள் அவ்வாறு நாங்கள் சம்பந்தப்பட வேண்டியிருக்கிறது. அதே நேரம் இந்த நாட்டில் இருக்கின்ற தற்போது நடந்து முடிந்திருக்கின்ற பிரச்சனையை நாங்கள் வைத்து சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சகோதர அமைப்புகளைச் சேர்ந்த பெரியார்களோடு, குறிப்பாக மத தலைவர்களோடு எங்களுக்கு நியாயமான தொடர்பு இருக்கிறது வேண்டும். நாங்கள் அவர்களோடு கலந்துரையாட வேண்டும். அவர்கள் எங்களை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் 2 சாராரும் சேர்ந்து எப்படி பங்களிப்பு செய்யலாம் என்பதனை நாங்கள் அவர்களோடு இருந்து கலந்து பேசினால்தான் தெரிந்து கொள்ளலாம். உண்மையில் அவர்களுக்கு மத்தியிலே மிகவும் நல்ல, இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட, இனங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற பலர் இருக்கிறார்கள். அவர்களை அணைத்து கொண்டு தான் இந்த பயணத்தை நாங்கள் போக வேண்டும். நாங்கள் தனித்து இந்த பயணத்தை மேற்கொள்ள முடியாது. எனவே அவர்களோடு நல்லுறவை நாங்கள் பாராட்டலாம். இப்போது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள்.
அவருடைய குடும்பங்களுக்கு பண ரீதியான உதவி தேவைப்படுகிறது, கவுன்சிலிங் தேவைப்படுகிறது, அவருடைய தொழிலை பலர் இழந்திருக்கிறார்கள். இப்படியானவர்களுக்கு என்ன உதவிகளை செய்யலாம் என்று யோசிப்பது போலே அதே போன்றுதான் நாங்கள் அந்த மத தலைவர்களோடு அவர்களுடைய படித்தவர்களோடும் நல்ல தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி இந்த டயலாக் கலாச்சாரத்துக்கு, இந்த கலந்துரையாடல் கலாச்சாரத்துக்கு நாங்கள் போக வேண்டியிருக்கிறது. எனவே அதே நேரத்தில் நாங்கள் கடைசியாக முக்கியமான 2 விஷயங்களை ஞாபகப்படுத்தி முடிக்க விரும்புகின்றோம். எமது உள்ளத்திலே அன்பு, இரக்கம், பாசம், விட்டு கொடுப்பு, மன்னிப்பு ஆகிய இஸ்லாத்தின் அடிப்படையான பண்புகள் தேவைப்படுகிறது. இன்று இஸ்லாம் ஒரு அக்ரெசிவான மார்க்கமாக, மற்றவர்களை கொடூரமாக பார்க்கின்ற ஒரு மார்க்கமாகத்தான் காட்டப்பட்டிருக்கு. இஸ்லாம் என்பது அப்படி அல்ல. மாஷா அல்லாஹ், இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்சன், அழகான வழிமுறையை கொண்டு தான் நீங்கள் தீமையை எதிர்கொள்ள வேண்டும் அல்லது எதிரியை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் எதிர்கொண்டால் உங்களுடைய எதிரி கூட நெருக்கமான நண்பனாக மாறிவிடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குர்ஆனிலே. எனவே நாங்கள் அன்பானவர்களாக, இரக்கமானவர்களாக, பாசம் உள்ளவர்களாக, இந்த நாட்டின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் எங்களை மாற்ற வேண்டும். இறுதியாக எங்களுக்கு இதுதான் முதலாவது தேவைப்படக்கூடிய விஷயம். எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் செய்த சில பாவங்களின் காரணமாக, நாங்கள் சில கடமைகளை செய்ய தவறியதன் காரணமாக இந்த நிலைக்கு அல்லாஹ் தஆலா எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கலாம். எனவே அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். எமது தொழுகையிலே மிக கவனமாக இருப்போம். நாங்கள் குர்ஆனை ஓதுவோம், அதிகமாக திக்ர் செய்வோம், அதிகமாக அல்லாஹ் தஆலாவோடு எங்களுடைய உறவை நாங்கள் வைத்துக்கொள்வோம். நோன்பு பிடிப்பதாக இருக்கலாம், தஹஜ்ஜுத் தொழுவதாக இருக்கலாம், முன்பின் சுன்னத்துக்களை தொழுவதாக இருக்கலாம். இப்படியான இந்த காரியங்கள், அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு செய்வது, சபரோடு இருப்பது, தவக்குல் வைப்பது, இந்த காரியங்கள் எங்களுக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பலத்தை தருவது மாத்திரமல்ல, எமது ரப்பிடமிருந்து உதவியையும் எங்களுக்கு பெற்றுத்தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே அன்பார்ந்த நேயர்களே, இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த இக்கட்டான, எதிர்பாராத, பதட்டமான இந்த சூழ்நிலையிலே மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னும் சில நாட்களுக்கு முஸ்லிம் பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சற்று வெளியே போகாமல் இருப்பது சற்று உசிதமாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். மிக நிர்பந்தமான கட்டத்தில் போக வேண்டி வந்தால் நீங்கள் போகலாம். அதே நேரத்திலே முஸ்லிம் சூரத்துக்களோடு இருப்பவர்களும் கூட சற்று தாமதமாகி சில விஷயங்களை செய்ய வேண்டும். இதிலே அல்லாஹ் தஆலா ஒரு நலவை வைத்திருப்பான். நிச்சயமாக இந்த சூழ்நிலை நீடிக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக அல்லாஹ் தஆலா இதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவான். எனவே இந்த நடந்திருக்கின்ற சம்பவத்தை ஒரு படிப்பினையாக கொண்டு எதிர்கால வாழ்வை நாங்கள் திட்டமிட வேண்டும். எமக்கு மத்தியிலே ஒற்றுமை தேவைப்படுகிறது, அறிவு தேவைப்படுகிறது, ஈமான் தேவைப்படுகிறது, ஏனைய சமூகங்கள் பற்றிய நல்ல பார்வை தேவைப்படுகிறது, இஸ்லாம் பற்றிய நல்ல தெளிவு தேவைப்படுகிறது. எமது வாழ்க்கையிலே மாற்றத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வோடும் எமக்கும் இருக்கின்ற உறவை நாங்கள் பலப்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக இப்படிப்பட்ட சில கர்மங்களிலே நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய கிருபையின் காரணமாக இந்த சூழ்நிலையிலே ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா தருவான். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி துஆ கேட்டுக்கொள்வோம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவித்து இந்த நாட்டிலே சாந்தி, சமாதானம், சௌஜன்யம் நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி கேட்டுக்கொள்ள வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்று பிரார்த்தித்தவர்களாக இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.